தாவீதுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் சொல்லி கொள்ளையடிச்சு கொண்டு போயிட்டாங்க. அப்போ அந்த எல்லா ஜனங்களும் சேர்ந்து தாவீது மேலே கல்லடிச்சு கொண்டு, உன் பேச்சை கேட்ட வந்தவன் என்னுடைய ஆடு மாடு எல்லாமே போயிடுச்சு என்று சொல்லி தாவீது கர்த்தரை நோக்கி ஒரு விண்ணப்பம் செய்தார். ஆண்டவரே, நான் உங்களை நம்பி தான் நான் போனேன், நான் என்ன செய்யறேன்னு சொல்லு. அமலேக்கு என்னுடைய மனைவியும் என் பிள்ளைகளை என்னை உண்டான எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க, நான் என்ன செய்வேன்னு சொல்லும்போது மீண்டும் அதே இடத்துல எல்லாரும் தாவீதுக்கு விரோதமாக எழும்பினாங்க. அப்போ தாவீது செய்த ஒரே ஒரு காரியம், கர்த்தரை பொறுமையாக ஜெபித்தார். என்ன நடந்தது? உண்மையாகவே கர்த்தர் சொன்னார், நீ போ, அந்த தண்டை பின்பற்றி நீ இழந்து போன யாவையும் திரும்பி கொள்வாய் சொல்லும் போது அப்போ ஜெபித்து அமலேக்கு கொள்ளையடிச்சு போன யாவையும் தேவன் திருப்பி கொடுத்தார். அதே போல தான் உங்கள் மனுஷத்தை கேட்டு தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விழுந்து போகிறீங்க. இன்றைக்கி கர்த்தருடைய சமூகத்தில் எந்த திருமண காரியமாகட்டும், வேலை காரியமாகட்டும், நீங்கள் ஜெபித்து கேளுங்க. கர்த்தர் சொல்கிறார், எப்படி கர்த்தர் இழந்து போன பலத்தை ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்தாரோ அதே போல் நீ இழந்து போன யாவையும் திரும்பி பெற்றுக்கொள்ள உங்களை உதவி செய்வார்.